ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கொட்டுக்காளி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொட்டுக்காளி அப்படின்னா தி அடமண்ட் கேர்ள் அப்படின்றது தாங்க அர்த்தம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய குடும்பத்தினர்கள் பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருக்குதா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படத்துல கதை அப்படின்றது சிம்பிள் தான் கைஸ். ஆனா மாண்டே ஷாட் அப்படின்றது நிறைய வச்சிருப்பாங்க. அதாவது நிக்கிறது நடக்கிறது அது எல்லாத்தையுமே பெருசு பெருசா காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம் ஆஸ்கருக்கு வேற நாமினேட் ஆயிருக்கு. இந்த படத்தை பாருங்க, பார்த்துட்டு இந்த படத்தை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாவை காட்டுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல அதிகாலையில ஒரு பூஜையை போட்டுட்டு திண்ணீர் எடுத்துட்டு நேரா அவங்களோட வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட நெத்தியில திண்ணீரை வச்சு விட்டுட்டு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுடைய அப்பாவை காட்டுறாங்க. இவரு அம்மா கிட்ட சொல்றாரு, என்ன பண்றது, அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம், பொட்ட பிள்ளையை பெத்துட்டோம்ல, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க. அதனாலதான் நம்ம ஹீரோன் யார்கிட்டயுமே பேசாம ஒரு மாதிரி உருன்னு உம்முனே இருக்கிறாங்க. யாருக்கிட்டயோ கூட்டிட்டு போயிட்டு வந்தா சரியாயிரும் அப்படின்னு இந்த குடும்பத்தினர்கள் நம்புறாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுடைய பேரு பாண்டிங்க. இவருக்கு தொண்டையில ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல. அதனால இவரோட தொண்டைக்கு தங்கச்சி மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு திருமணமாய் ஒரு பையன் இருக்கிறான். நம்ம ஹீரோனுடைய முறப்பையன் தாங்க நம்ம ஹீரோ. கட்டுனா ஹீரோனை தான் கட்டிப்பேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. ஆனா ஹீரோடைய தங்கச்சி சொல்றாங்க, ஊர்ல வேற பொண்ணா இல்ல, ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்கிறாங்க, நீ ஊன்னு சொன்னா அதுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆனா நீ என்னடானா இவளை தான் கட்டுவேன்னு உறுதியா இருக்கிற அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் அந்த மருந்தையெல்லாம் தட்டி விட்டுட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஆட்டோ டிரைவர் வந்துடுறாரு ஹீரோனை கூட்டிட்டு போறதுக்காக. எல்லோரும் பேசி சமாதானப்படுத்துறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி உருனே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோனுக்கு ஆப்போசிட்ல ஒரு சேவலை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சேவலும் வெளியில போறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சேவலை நம்ம ஹீரோன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சேவலும் ஹீரோனை பார்க்குது. மேபி அந்த சேவலோட நிலைமை தான் நம்ம ஹீரோனோட நிலைமையும் சொல்லாம சொல்றாங்க போல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சேவல் பார்த்தீங்கன்னா கை தவுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிடுதுங்க. ஆனா வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் மறுபடியும் அந்த சேவலை துரத்தி பிடிச்சி கொண்டாந்து கட்டி வச்சிடறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆட்டோல ஏறுறாங்க. அப்போ அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க. அந்த ஆட்டோக்காரர் இறங்கி வந்து ஒரு கைத்தை போட்டு இன்ஜின்ல இருந்து இழுக்கிறாருங்க. பட்டுன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம மேலும் 2 பேர்த்த காட்டுறாங்க. இந்த 2 பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோடைய எல்லா நல்லது கெட்டதுலயும் கலந்துக்கிட்டோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுல ஏதாவது நல்லது கெட்ட நடக்கும்போது இவன் முன்னாடி வந்து நிப்பான், அதனால கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால்காரருடைய வண்டியை கடன் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஹீரோடைய பைக்ல பாத்தீங்கன்னா 3 பேர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். அவங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க செக்கிங்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க வழி மறைக்கிறாங்க. இன்னும் 2 பேர்த்த கூட சேர்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இந்த மாதிரி எங்க வீட்டு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குதுங்க, பேய் ஓட்டுறதுக்காக ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், அதனால தான் இப்படி அர்ஜென்ட்டா 3 பேர் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்ட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த ஆட்டோ கிட்ட வராருங்க. ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோனையும் ஹீரோனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்த்துட்டு, சரி ஏதோ சென்சிட்டிவான விஷயத்துக்காக போறதுனால விட்டுறேன், அடுத்த வாட்டியெல்லாம் இந்த மாதிரி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப சொல்லிடுறாரு. போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு போகும்போது கூட நம்ம ஹீரோன் எதுவுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு ஆட்டோக்குள்ள ஒரு மாதிரி உருனே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் அவங்க குடும்பத்தினர்கள் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட பேசலங்க. ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தலையா. இப்பதாங்க தெரிய வருது, ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, பேய் ஓட்டுறதுக்காக தான் எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. போற வழியில ஒரு கடையில நிப்பாட்டுறாங்க. அந்த கடையில பூஜைக்கு தேவையான ஜாமானங்கள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க. அந்த கடையிலேயே பெட்ரோலும் சேல் பண்றாங்க போல. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வேணும் அப்படின்னு வாங்கி ஸ்கூட்டில ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பில் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் காசு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோடைய தங்கச்சிக்கும் ஹீரோட ஃபேமிலிக்கும் கோவம் வந்துருது. எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோவே எல்லாத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க பொண்ணு விவகாரத்துக்கு தானே நம்ம போறோம், நீங்க காசு கொடுக்கல அப்படிங்கும் போது பொண்ணுடைய அப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க பணத்தை எடுத்து வெளியில நீட்டணும்ல, ஏன் நீட்டவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் சமாதானமாயி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆட்டோக்குள்ள இருக்கக்கூடிய சேவலுக்கு நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பையன் பாத்தீங்கன்னா மேவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட விளையாடிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கூட ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. கடையில் அவங்க இந்த மாதிரி பேசினதை நினைச்சு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் தூக்கி வளர்த்த பசங்களே இந்த மாதிரி பேசுறாங்கன்ற போது தான் எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்குங்க. ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறதுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு தாங்க இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த ரோடே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு பாதையா இருக்குது, மண் பாதையா இருக்குது. ஸோ அந்த ஒரு கோயிலையும் ரீச் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சினால கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் ஆட்டோவில் உட்கார வச்சுட்டு எல்லோருமே இந்த
இந்த குலதெய்வ வழிபாடுக்காக காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவா பூஜைக்கு ஏற்பாடுலாம் பண்ணி பூஜையும் தொடங்குறாங்க. ஸோ மன நிம்மதியா எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோயின் யார்கிட்டயுமே பேசாம ஒட்டாம அப்படியே தனியா நின்று ஒரு மாதிரி சைலண்டாவே இருக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே பாக்குறாரு. ஆனா ஹீரோவை சுத்தமா கண்டுக்க கூட கிடையாதுங்க. ஹீரோ தான் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற பட்சத்துல ஹீரோவையாவது பார்க்கலாம் இல்லையா? ஆனா ஹீரோவையும் பார்க்க கிடையாதுங்க. இது ஹீரோக்கு பயங்கர கடுப்பை கிரியேட் பண்ணுது. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அப்புறம் எல்லாருமே பிரேயரை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது கடைசியா நம்ம ஹீரோயின் தனியா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் பிரேயரை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஆட்டோ கிட்ட வராங்க. இப்போ இவங்க ஒரு வழியில உள்ள வந்தாங்க இல்லையா? அந்த வழியிலேயே தாங்க ரிட்டர்ன் போய் ஆகணும். டூ வீலர் வந்து திருப்பிக்கிறாங்க. ஆனா ஆட்டோனால பாத்தீங்கன்னா திருப்ப முடியல. ரெண்டு பக்கமே வந்து புதரா இருந்துகிட்டு இருக்குது. அதனால நார்மல் ரோடு வர வரைக்கும் ரிவர்ஸ்லயே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை ரிவர்ஸ்லயே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காருங்க. ரொம்ப தூரம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆட்டோ டிரைவர்னால இப்படி ஓட்ட முடியல. அதனால எல்லாரும் சேர்ந்து ஆட்டோவை ஒரே இடத்துல வச்சு அப்படியே ஒரு ரொட்டேஷன் போட்டு திருப்பிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கையை கொடுத்து ஆட்டோ ஒரு திருப்பி அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க கைஸ். அப்பதான் வந்து ஹீரோவுடைய தங்கச்சி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்களாம். அந்த வேண்டுதலை மறந்துட்டாங்களாம். இப்ப ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்னடி இப்படி கடவுள் விஷயத்துல விளையாட்டா இருந்துகிட்டு இருக்கிற, என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது ஞாபகப்படுத்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மேலும் 2 பேர் இவங்க கூட ஜாயின் பண்ணாங்க இல்லையா? இவங்க சரக்கு அடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போற வழியில ஒயின் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியல. ரோட்டோரத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட ஒயின் ஷாப் எங்க இருக்குது, வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒயின் ஷாப்புக்கு வழி சொல்றதுக்கு தான் நாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கனாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு இவங்களை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. என்னடா அது, யார்கிட்ட கேட்டாலும் வழி சொல்லுவாங்க, இந்த ஆள் இப்படி கோச்சுக்கிறான் அப்படின்ட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா எல்லோரும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த இடத்துல வண்டியை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய கண்ணுக்குள்ள பூச்சி என்னமோ பூந்துருச்சுங்க. எல்லோரும் பதறி போய் இறங்கி வந்து ஹீரோ கையில வாட்டர் பாட்டில கொடுத்து கண்ணை நல்லா கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆட்டோக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் நம்ம ஹீரோனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு மேல வண்டி ஓட்ட வேணாம், நீயும் ஆட்டோலயே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல இப்படி வந்து வண்டி நீ ஓட்ட வேண்டாம், நீ ஆட்டோல வந்து உட்காந்துக்க அப்படிங்கும் போது சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் வந்து ஆட்டோ டிரைவர் பக்கத்துல உட்காந்துக்கிறாருங்க. ஆட்டோ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இறங்கி ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் இறங்கி வந்து அந்த இன்ஜின்ல கயிறை கட்டி இழுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புறாங்க. போறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் இவங்க டிராவல் பண்றாங்க கைஸ். கரடு முரடான பாதைகள்லாம் கடந்து இவங்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு அழகான டேம் ஒன்று இருக்குதுங்க. அந்த டேமை நம்ம ஹீரோயின் அப்படியே எட்டி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டேம் கிட்ட தனியாலாம் நம்ம ஹீரோயின் மட்டும் நடந்து போற மாதிரி இமேஜின்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்க அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உம்முன்னு வந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிருக்குதா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் எழும்புதுங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போதே தங்கச்சி பையன் பாத்தீங்கன்னா, நான் பாத்ரூம் போகணும், வண்டி நிப்பாட்டுங்க, என்னால கண்ட்ரோல்லாம் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோட தங்கச்சி பையனை பாத்ரூம் கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி போற இடத்துலலாம் அங்கங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு இருந்தோம்னா எப்போ போய் சேர்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவங்க கொண்டு வந்த சேவல் வந்து ஒரு மாதிரி சுயநனவே இல்லாம படுத்து கிடக்குது. இதுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது ஆக்டிவாவே இல்லைங்க, ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்குது. உடனே அதோட முகத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஊதுறாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, மேவு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த சேவல் கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நார்மல் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லோருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோக்குள்ள சேவலை வச்சுட்டு தங்கச்சி பையன் கிட்ட கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும், அந்த சேவலை எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ போய்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுடைய அப்பா கூட இருக்கிறவரு சொல்றாரு, இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லையா சாமியாரு, அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமியாரு. ஒரு பொண்ணு லவ் பண்றா அப்படின்ட்டு அந்த சாமியார் கிட்ட மந்திரிக்கிறதுக்காக போனா அந்த பொண்ணோடைய லவ்வரே எதிரில் வந்து நின்னாலும் நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பா. அந்த அளவுக்கு மாத்தி விட்டுருவாப்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பொண்ணை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சீர் நடக்குது போல. அதுக்காக அந்த ஏரியால ஃபுல்லா மைக் செட் எல்லாம் கட்டி டெக்கர் பண்ணியிருக்காங்க. தாய்மாமன் சீரை பாத்தீங்கன்னா குடும்பத்தினர்கள்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல டிராபிக் ஆகுது. இவங்க போயிட்டு இருந்தாங்க இல்லையா, முன்னாடி இருக்கிற ஒரு 2 பேர் டூ வீலர்ல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தினர்கள் திட்டி விட்டுறாங்க, எல்லாம் பொறுமையா தானே போயிட்டு இருக்கிறோம், பார்த்தா தெரியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோனுடைய குடும்பத்தினர்களும் சைலண்டா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீர் சம்பந்துட்டு போற வரைக்கும் இவங்க வெயிட் பண்றாங்க. போனதுக்கு அப்புறம் ரோடு காலியானதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. சீர் பண்றதுக்காக அங்கங்க மைக் செட் எல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த செட்டில் பாத்தீங்கன்னா இந்த தாய்மாமா சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒத்தையடி பாதையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஓட ஆரம்பிக்குதுங்க. அந்த பாட்டை அந்த ஆட்டோல இருக்கக்கூடிய சின்ன பையன் அப்படியே ஜாலியா பாட ஆரம்பிக்கிறான். அதை தொடர்ந்து நம்ம ஹீரோன் உருன்னு உம்முன்னு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் பாடிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறாருங்க. இது வரைக்கும் சைலண்டா வந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு ஆட்டோ விட்டு இறங்கி வந்து போட்டு அட்டி ஒட்டின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய குடும்பத்தினர்கள் தடுக்க பாக்குறாங்க. ஆனாலும் ஆட்டோல இருந்து இழுத்து போட்டு
அடி அடி நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று கூடி 2 பேர்த்தையுமே பிரித்து வைக்கிறாங்க. அப்போதான் கைஸ் என்ன பிரச்சனைனே தெரிய வருது. ஹீரோ சண்டையில் வாய் விடுவார். ஏண்டி உன்னை நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு காலேஜுக்கு அனுப்பி வச்சா அங்கே வேற ஒரு ஜாதி பையனை பார்த்து நீ லவ் பண்ணுவியா, நாங்கள் உனக்கு சப்போர்ட் வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிக்கிறாரு. அப்போதாங்க தெரிய வருது இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தார் இல்லையா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலேஜில் வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அந்த பையனை மறைக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஹீரோனுக்கு பேயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு இதுல இருந்து தெரியுது. எனக்கு வர கோவத்துக்கு இவளை நான் வெட்டி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறாருங்க. அப்புறம் குடும்பத்தினர்கள்லாம் சொல்கிறாங்க, அதான் சாமியாரை பார்க்குறோம்ல, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிரும், அவனை மறந்துடுவான், அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோடைய சண்டையை தடுக்கிறதுக்காக வந்தார் இல்லையா, அவர் மாலை போட்டுருந்துருப்பாருங்க. அந்த மாலை கட்டாயிரும். பைத்தியக்கார குடும்பமாக இருப்பாங்க போல, இவங்க சண்டையில் நம்ம மாலையை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல போய் ப்ரேயர் பண்ணிட்டு அந்த மாலையை சரி பண்ணிட்டு வராருங்க. இப்போ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற தங்கச்சி பையன் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த சண்டையை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் உருன்னு வந்தவங்க அந்த பையனை பார்த்து ஸ்மைல் பண்ண அவனும் நார்மல் ஆயிடுவான். இந்த அடிதடி பஞ்சாயத்தை தடுக்கிறதுக்காக வந்த மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற விழுந்திருக்கும், அடி விழுந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மறுபடியும் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாது. கொஞ்சம் இறங்கி ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ டிரைவர் இறங்கி வந்து அந்த கைத்தை போட்டு இழுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க கைஸ். அப்புறம் மேலும் 2 பேர் அப்படின்ட்டு வந்தாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒயின் ஷாப் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே போய் சரக்கு வாங்கிட்டு வந்து 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட இருந்து பழகிட்டா, அதனால தான் அந்த பையனை விட்டு கொடுக்காம இப்படி ரொம்பவே அடமண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறா. என்னதான் இருந்தாலும் பொம்பளை புள்ள விஷயம் சரி பண்ணலான்னா பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா, போகிற வழியில் மாடு ஒன்று நின்றுட்டு இருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் போய் அந்த மாடை துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் துரத்தி விடுறதுக்காக வராரு, அவர் முட்டை வருது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் துரத்தி விடுறதுக்காக வராரு, அவரையும் முட்டுறதுக்காக வருது. அந்த மாட்டை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லோருமே நின்றுறாங்க. அந்த மாடும் பார்த்தீங்கன்னா நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தை நின்றுட்டு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தரை போய் அந்த மாட்டுக்காரரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போயிட்டு மாடு உங்களுதா அப்படின்னு கேட்க ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த மாட்டை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக வழி கிளியர் ஆயிருதுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சி சொல்ல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க. ஃபுல்லாக காடாக இருக்குதுங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு தங்கச்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அப்படியே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லோரும் வாஷ்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோனுடைய அம்மா மட்டும் ரிட்டர்ன் வராங்க. ஹீரோயின் வர கிடையாது. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோனுடைய அம்மா எதுவுமே சொல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி கண்ணு கலங்கி ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, யாரோ ஒருத்தர் போய் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்ல எல்லோரும் அந்த காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. போய் பார்த்தா ஹீரோயின் அப்படியே நார்மலாக நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் பிளான் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு தக்காளி போகிறாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஃபைனலி அந்த சாமியாரோட வீட்டையும் ரீச் பண்ணுறாங்க. அங்கே போய் எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்த ஒருத்தங்க அவங்க கதையை இவங்க கிட்ட ஷேர் பண்ண, இவங்க கதையை அவங்க கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நியாயம் பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அந்த இடத்துல அப்படியே உம்முன்னு உருனே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எல்லோரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஹீரோயின் தண்ணி குடிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ஹீரோனுடைய அம்மா அட்லீஸ்ட் அடி வாங்குறதுக்காக தெம்பு வேணும் இல்லையா, இந்த தண்ணியை குடி அப்படிங்கும் போது பட்டுன்னு நம்ம ஹீரோயின் தண்ணியை குடிச்சிட்டு இவங்க என்னை அடிக்க மட்டுமா போகிறாங்க அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா பார்த்து ஒரு கேள்வி கேட்க, அப்போ அங்கே பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லப்படுற அந்த பொண்ணுக்கு இந்த சாமியார் பேய் ஓட்டுறதை எல்லோரும் பார்க்குறாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறன்ற பேரில் அந்த பொண்ணை அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே டச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் நமக்கு ஃபீல் ஆகும். அப்போ அந்த சாமியார் வந்து புருஷங்காரங்கிட்ட, உன் பொண்டாட்டிக்கு வசியம் வச்சிருக்கிறாங்கப்பா, நீ மட்டும் சரியான டைமில் கூட்டு வராமல் விட்டுருந்தேன்னா உன்னோட பொண்டாட்டி தெற்கு தசை இல்லாமல் எங்கேயோ போயிட்டு இருந்திருப்பா, கெட்டிக்காரங்கப்பா, கரெக்டான டைமுக்கு கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவங்கள ஏதோ பாராட்டி பேசுகிற மாதிரி இந்த சாமியார் பேசிட்டு கொண்டு வந்த கோழியை வெட்டி போட்டுட்டு நீங்களாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அடுத்த ஆள் வாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுடைய மொத்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா இந்த சாமியார் கிட்ட போய் நிற்கிறாங்க. இந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு தயாராகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி தனியாக நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. என்னையாச்சு வாயா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ அங்கே வர கிடையாது. அப்படியே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ கிளைமேக்ஸை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாண்டேஜ் ஷாட் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணால் இந்த படத்தோட டியூரேஷன் 40 நிமிஷத்துக்கும் கம்மியாக தான் வரும் போல். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விறுவிறுப்பான சீக்வன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வச்சிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளோ நேரம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு ஆர்வத்தோடு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கிளைமேக்ஸை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ கிளைமேக்ஸையாவது ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.